60 வருட பாரம்பரியமிக்க டிஎன்சி சிட்ஸ். டிஎன்சி பணம் கிடைப்பது ஈஸி. பெற திரு சூர்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக சிறந்த பின்னணி பாடகர் திரு வேல்முருகன் ஒரு குப்பை கதை திரைப்படத்திற்கு வழங்கப்படுகிறது. திரு வேல்முருகன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பெண்களை பற்றி உயர்வாக சித்தரிக்கும் படம் சிறப்பு பரிசு கண்ணா திரைப்பட தயாரிப்பாளர் திரு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திரு சிவகார்த்திகேயன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். 2018 ஆண்டிற்கான சிறந்த பெண்களை பற்றி உயர்வாக சித்தரிக்கும் படமாக கண்ணா திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான விருதை பெறுகிறார் திரு சிவகார்த்திகேயன். அடுத்ததாக 2018 ஆண்டிற்கான சிறந்த நடிகர் விருது வடசென்னை படத்தில் நடித்ததற்காக திரு தனுஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. வடசென்னை திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகர் விருதை பெற திரு தனுஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து திரு விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள், திரு யோகி பாபு, திருமதி தேவதர்ஷினி அவர்களை தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். அடுத்ததாக சிறந்த நடிகருக்கான சிறப்பு பரிசை பெற ராட்சசன் திரைப்படத்தில் நடித்த திரு விஷ்ணு விஷால் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். 2022 ஆண்டிற்கான சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது திரு AR ரஹ்மான் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பொன்னியின் செல்வன் பார்ட் 1 திரைப்படத்திற்கு இசையமைத்ததற்காக சிறந்த இசையமைப்பாளர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை பெற்றுக் கொள்கிறார் திரு AR ரஹ்மான் அவர்கள். அடுத்ததாக சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது புரியாத புதிர் படத்திற்கு திரு ஷியாம் அவர்களுக்கு வழங்க. அடுத்ததாக 2017 ஆண்டுக்கான சிறந்த நடிகர் விருதை பெற்றுக்கொள்ள திரு கார்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தீரன் அதிகாரம் 1 திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருது திரு கார்த்தி அவருக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. அனைவரும் கரவொலிகளை எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். 2017 ஆண்டுக்கான திரைப்பட விருது சிறந்த நடிகர் பிரிவில் திரு கார்த்தி அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். தீரன் அதிகாரம் 1 திரைப்படத்திற்காக. ஆண்டுக்கான திரைப்பட விருதில் சிறந்த நடிகைக்கான சிறப்பு பரிசு திருமிகு ஆண்ட்ரியா ஜெர்மியா அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. தொடர்ந்து திருமிகு பிரசன்னா அவர்களையும் திரு பாலசரவணன் அவர்களையும் திருமதி ஊர்வசி அவர்களையும் திரு போஸ் வெங்கட் அவர்களையும் தயார் நிலையில் இருக்குமாறு 2022 ஆண்டுக்கான விருதை பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்ததாக சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருது சூரரை போற்று படத்திற்காக திரு விஷ்ணு கோவிந்த் அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். திரு விஷ்ணு கோவிந்த் சிறந்த நடிகைக்கான விருதை பெறுகிறார் திருமதி கீர்த்தி சுரேஷ். அடுத்த சிறந்த நடிகர் சிறப்பு பரிசு திரு குரு சோமசுந்தரம் அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். அதிதி பாலன் அவர்களையும் தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். ரஹ்மான் அவர்களையும் தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். தொடர்ந்து சிறந்த நடிகருக்கான சிறந்த பின்னணி பாடகி ஆராதனை
தியாகராஜ். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை பெற்றுக்கொள்ள திரு ஹிப்ஹாப் தமிழா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கவன் திரைப்படத்திற்காக பெற்றுக்கொள்கிறார்கள். 2017 ஆண்டுக்கான திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை திரு ஹிப்ஹாப் தமிழா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். தொடர்ந்து சிறந்த கதையாசிரியருக்கான விருதை பெற்றுக்கொள்ள திரு H. வினோத்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தீரன் அதிகாரம் 1 திரைப்படத்திற்காக பெற்றுக்கொள்கிறார்கள். திரு ராம் அவர்களையும் திரு விவேக் அவர்களையும் திரு திலீப் சுப்ராயன் அவர்களையும் திருமிகு VC சாத்தன்யா அவர்களையும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக சிறந்த உரையாடல் ஆசிரியருக்கான விருதை பெற்றுக்கொள்ள திரு ராம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தரமணி திரைப்படத்திற்காக பெற்றுக்கொள்கிறார்கள். திரு ராம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். 2017 ஆண்டுக்கான திரைப்பட விருதுகளில் சிறந்த உரையாடல் ஆசிரியருக்கான விருதை பெற்றுக் கொள்கிறார்கள். தரமணி திரைப்படத்திற்காக திரு ராம் அவர்கள். தொடர்ந்து சிறந்த பாடலாசிரியர் விருதை பெற்றுக்கொள்ள திரு விவேக் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சிறந்த நகைச்சுவை நடிகை 96 திரைப்படத்தில் நடித்ததற்காக திருமதி தேவதர்ஷினி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்து திரு அமீர், திருமதி விஜய் சந்திரசேகர், திரு சமுத்திரகனி, திரு மாரி செல்வராஜ், திரு சந்தோஷ் நாராயணன் அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக வடசென்னை திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த குணச்சித்திர நடிகர் விருதை பெற திரு அமீர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். 2018 ஆண்டிற்கான சிறந்த குணச்சித்திர நடிகர் விருதை பெறுகிறார் திரு அமீர் அவர்கள். அடுத்ததாக 2018 ஆண்டிற்கான சிறந்த குணச்சித்திரை நடிகை பெற கடைக்குட்டி சிங்கம் படத்தில் நடித்த திருமதி விஜய் சந்திரசேகர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து திரு சமுத்திரகனி, திரு மாரி செல்வராஜ், திரு சந்தோஷ் நாராயணன், திரு பிரேம்குமார், திரு அருண்ராஜா, திரு தியாகராஜன், திரு சிவஸ்ரீராம் அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். அடுத்ததாக சிறந்த வில்லன் நடிகருக்கான விருதை பெற திரு சமுத்திரகனி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். வடசென்னை படத்தில் சிறந்த வில்லன் நடிகருக்கான விருதை பெறுகிறார் திரு சமுத்திரகனி அவர்கள். அடுத்ததாக 2018 ஆண்டிற்கான சிறந்த இயக்குனருக்கான விருது திரு மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பரியேறும் பெருமாள் இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் அவர்களை விருதை பெற அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து திரு சந்தோஷ் நாராயணன், திரு பிரேம்குமார், திரு அருண்ராஜா, திரு தியாகராஜன் குமாரராஜா அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது வடசென்னை படத்திற்கு இசையமைத்ததற்காக திரு சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து 2018 ஆண்டிற்கான சிறந்த கதையாசிரியர் விருது 96 திரைப்படத்திற்காக திரு பிரேம்குமார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திரு பிரேம்குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து திரு அருண்ராஜா காமராஜ், திரு தியாகராஜன் குமாரராஜா,
சிறந்த பாடல் பெற்றுக் கொள்கிறார்கள். 2019 ஆண்டுக்கான சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றுக் கொள்கிறார்கள் திரு ஆர் பார்த்திபன் அவர்கள் ஒத்த செருப்பு திரைப்படத்திற்காக. தொடர்ந்து 2019 ஆண்டுக்கான திரைப்பட விருதுகளில் சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றுக்கொள்ள அசுரன் திரைப்படத்திற்காக திருமிகு மஞ்சு வாரியர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். 2019 ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகளில் சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றுக் கொள்கிறார்கள் அசுரன் திரைப்படத்திற்காக திருமிகு மஞ்சு வாரியர் அவர்கள். தொடர்ந்து 2019 ஆண்டுக்கான சிறந்த நடிகருக்கான சிறப்பு பரிசை பெற்றுக்கொள்ள கைதி திரைப்படத்திற்காக திரு கார்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து திரு கருணாகரன், கோவை சரளா அவர்களையும் திருமதி ஸ்ரீரஞ்சனி, திரு அர்ஜுன்தாஸ் அவர்களையும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். தொடர்ந்து 2019 ஆண்டுக்கான சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருதை பெற்றுக்கொள்ள மான்ஸ்டர் திரைப்படத்திற்காக திரு கருணாகரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சிறந்த நடிகைக்கான சிறப்பு பரிசை பெற்றுக் கொள்கிறார்கள். தொடர்ந்து சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான விருதை பெற்றுக்கொள்ள திருமதி ஸ்ரீரஞ்சனி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஹவுஸ் ஓனர் திரைப்படத்திற்காக பெற்றுக் கொள்கிறார்கள். 2019 ஆண்டுக்கான சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான விருதை திருமதி ஸ்ரீரஞ்சனி அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். சிறந்த வில்லன் நடிகருக்கான விருதை பெற்றுக்கொள்ள திரு அர்ஜுன் தாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கைதி திரைப்படத்திற்காக பெற்றுக் கொள்கிறார்கள். தொடர்ந்து திரு ஆர் பார்த்திபன் அவர்களையும் திரு தமன், திரு ரவி அவர்களையும் கபிலன் அவர்களையும் திரு ஹரிச்சரன் அவர்களையும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். சிறந்த வில்லன் நடிகருக்கான விருதை பெற்றுக் கொள்கிறார்கள் திரு அர்ஜுன் தாஸ் அவர்கள். கைதி திரைப்படத்திற்காக பெற்றுக் கொள்கிறார்கள். 2019 ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து சிறந்த இயக்குநருக்கான சூரரை போற்று திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகையாக திருமதி அபர்ணா பாலமுரளி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்து திரு தருண்குமார், அபர்ணதி, திரு ரக்ஷன், திரு கருணா, திரு நந்தா, திருமதி சுதா கொங்கரா அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். புரியாத புதிர் திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான விருது திரு விஜய் சேதுபதி அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக 2020 ஆண்டு சிறந்த நடன ஆசிரியருக்கான விருது திரு சாண்டி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திரு சாண்டி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சிறந்த நடன ஆசிரியருக்கான விருது திரு சாண்டி அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. திரு சாண்டி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அடுத்ததாக கவிஞர் தாமரை அவர்களை தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். தொடர்ந்து சிறந்த பாடலாசிரியருக்கான விருது தாய் நிலம் படத்திற்காக கவிஞர் தாமரை அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. 2020 ஆண்டுக்கான திரைப்பட விருதுகளில் சிறந்த பாடலாசிரியருக்கான விருது கவிஞர் தாமரை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது தாய் நிலம் திரைப்படத்திற்காக. அடுத்து சிறந்த உரையாடல் ஆசிரியருக்கான விருது தேன் திரைப்படத்திற்காக திரு ராசி தங்கதுரை அவர்களுக்கு வழங்கி திருமிகு தமிழரசன் பச்சமுத்து அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. அனைவரும் கரவொலிகளை எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அடுத்ததாக 2014 ஆண்டு சிறந்த கதாநாயகி சின்னத்திரைக்கான விருதை பெற திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி ஆர் ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு சிறந்த நடிகைக்கான சின்னத்திரை விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. தமிழ்நாடு அரசின் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. திருமதி ஆர் ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு சிறந்த நடிகைக்கான விருது சின்னத்திரை பிரிவில் வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. அடுத்ததாக சண்டகாரி திரைப்படத்திற்காக சிறந்த கலை இயக்குநர் விருது திரு ஐயப்பன் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. திரு ஐயப்பன் அவர்களை அன்புடன் மேடைக்கு
2020 ஆண்டுக்கான தானாகாரன் திரைப்படத்திற்காக திருமிகு விக்ரம் பிரபு அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. 2020 ஆண்டுக்கான சிறந்த குழந்தை நட்சத்திரக்கான விருதை பெற்றுக்கொள்ள திரு செல்லப்பாண்டி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். 2021 ஆண்டுக்கான சிறந்த நடிகர் சிறப்பு பிரிவில் திரு பசுபதி அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்ததாக கிராந்தி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சிறந்த இயக்குநருக்கான விருது கிராந்தி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த இயக்குனர் திரு தாசி ஞானவேல் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக சாரா ராஜசேகரன் அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 2014 ஆண்டின் வாழ்நாள் சாதனையாளர் விருது திரு ராஜசேகரன் அவர்களுக்கு திரு ஷியாமா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 2016 ஆண்டிற்கான திரைப்பட விருதுகளை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள். வருட பாரம்பரியமிக்க டிஎன்சி சிட்ஸ். டிஎன்சி பணம் கிடைப்பது ஈஸி.